எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சாம். நான் ஒரு சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். எல்லோரும் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வீடியோ இந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தமிழில் தேடி பார்த்தேன் ஏதாவது இருக்கான்ட்டு. ஏதோ பெருசாக இல்லை. அப்புறம் இங்கிலீஷ் அண்டுனா ஹிந்தியில் தான் நிறையா இருந்துச்சு. சரி, அதனால் நம்மளே ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்மள மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மார்க் டெஸ்ட் சீரியஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இதில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போய் ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் அன் இன்டர்வல் பீரியட் இன் அன் இன்டர்வல் ஃபண்ட் இஸ் option A 45 days, option B 30 days, option C 15 days, option D 10 days. ஸோ உங்களுக்கு இன்டர்வல் ஃபண்டுனா என்னென்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் க்ளோஸ்ட் அண்டுனும் ஓப்பன் ஹெண்டட் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கலாம். அதே சமயம் அந்த டிரான்சாக்ஷன் டைம் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த டைம்லேயும் வாங்கலாம். ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் போத். பீரியடுன்றது டிரான்சாக்ஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிற டேட்லேருந்து திருப்பி எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அது ரெண்டுத்துக்குள்ள பீரியடு தான் இன்டர்வல் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 15 days. ஸோ இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் ஃபண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இது காம்பினேஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூரேஷன் ஆஃப் த இன்டர்வல் பீரியட் இஸ் 15 days. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா வாட் இஸ் த மினிமம் டூரேஷன் ஃபார் த டிரான்சாக்ஷன் பீரியட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பீரியட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் டூரேஷன் 2 days. ஸோ இந்த ஒரு பாசிபிள் இதுவும் சான்சஸ் இருக்குது. So second question, which of the following debt fund scheme categories would be considered the least risky in terms of credit risk? So option A பார்த்தீங்கன்னா டைனமிக் பாண்டுக்கு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் B gilt fund, ஆப்ஷன் C credit risk fund, ஆப்ஷன் D கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட். ஸோ இந்த டெட் ஃபண்ட் இதில் லீஸ்ட் ரிஸ்கி இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் ரிஸ்க். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் gilt fund. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கில்ட் ஃபண்டு, பேங்கிங் அண்ட் பிஎஸ்சி அண்ட் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட், கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு. ஸோ லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, இது லெஃப்ட் லோயஸ்ட் ரிஸ்க்கு, ரைட்டு ஹையஸ்ட் ரிஸ்க்கு. ஸோ லோயஸ்ட் ரிஸ்க் கில்ட் ஃபண்டு. ஸோ கில்ட் ஃபண்டுனா உங்களுக்கு தெரியும், இது 80% ஆஃப் த அசட் உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிரெடிட் ரிஸ்க்ன்றது இதில் இல்லவே இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். Next question, variance measures the fluctuation in periodic returns of the scheme as compared to its own average return. State whether true or false. So answer guess பண்ணிட்டீங்களா? The correct answer is true. ஸோ வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் மெஷர் ஃப்ளக்சுவேஷன் பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்கீம் as compared to ஓன் ஆவரேஜ் ரிட்டர்ன், இதான் ஆன்சரு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் 1 எவ்ரி மந்த் மந்த் ஆன் மந்த் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஸ்கீம் 2 மந்த் ஆன் மந்த் இது கொடுத்துருக்கு, அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கீம் 1 பார்த்திங்கன்னா 5%, அதுக்கப்புறம் 4%, 5% ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ஸாக போயிருக்கு. பட் ஸ்கீம் 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5% கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் மைனஸில் போயிடுச்சு, அதுக்கப்புறம் +10 போயிடுச்சு, அதுக்கப்புறம் 5 வந்துருச்சு கீழே. ஸோ அதனால் டூ மச் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இது அதோட ஓன் ஸ்கீமோடு தான் கம்பேர் பண்ணுறது, அதுதான் வேரியன்ஸு. இது டெட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூஸ் கேஒய்சி ஸோ நோ யுவர் கஸ்டமர் நீட்ஸ் டு பி ஃபில்ட் இன் கேஸ் ஆஃப் அ மைனர் இன்வெஸ்டர். ஸோ மைனர் இன்வெஸ்டர்ன்றது லெஸ் தென் பிலோ 18 years old. ஸோ அதான் மைனர் இன்வெஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ எனி ஃபேமிலி மெம்பர் ஆஃப் த மைனர், ஆப்ஷன் பி மைனர், ஆப்ஷன் சி கார்டியன், ஆப்ஷன் டி நோ கேஒய்சி இஸ் ரிக்வயர்ட் இன் கேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் பை மைனர். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி கார்டியன். ஸோ மைனர் as a unit holder, இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேட் ஃபார் அ மைனர் இஸ் டன் த்ரூ அ கார்டியன் ஹூ கம்ப்ளைஸ் வித் KYC அண்ட் PAN requirements சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் an ஆன்சர்.
Next question, what percentage of securities transaction tax, அதாவது STT சொல்லுவோம், is applicable when investor buy a equity mutual fund? So option A வந்து 0.005%, option B 0.025%, option C 0.001%, option D வந்து no tax. ஸோ இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்குகிறோம் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is D, no tax. So கிரெடிட் நீங்கள் ஈக்விட்டி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி வென் யூ செல் அப்போ தான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள் எஸ்டிடி. வென் யூ பை வந்து தெர் இஸ் நோ எஸ்டிடி. இது வந்து இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டி. இன் கேஸ் ஆஃப் டெட் பார்த்தீங்கன்னா வந்து தெர் இஸ் நோ எஸ்டிடி ஈவன் பையிங் அண்ட் செல்லிங் ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் மென்ஷன் பண்ணிங்க, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் STT is not applicable on purchase of unit of an equity scheme. It is also not applicable to transaction of debt security, debt mutual funds. So அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, applicable only for a equity oriented mutual fund, that too when you sell it. So next question பார்த்தீங்கன்னா, at what price are the bonus units issued to the unit holders அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ போனஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன ப்ரைஸில் கொடுப்பாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அட் த ப்ரிவலிங் NAV, அதை கரண்ட் NAV சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி போனஸ் யூனிட்ஸ் ஆர் அலாட்டட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ காஸ்ட் அப்படின்றாங்க. ஆப்ஷன் பி ப்ரைஸ் இஸ் டிசைடட் பை த AMC இன் கன்சல்டேஷன் வித் ட்ரஸ்டீஸ். ஆப்ஷன் டி அட் த ப்ரிவலிங் NAV டிவைடட் பை த போனஸ் ரேஷியோ. ஸோ 4 ஆப்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? So the right answer is option B, bonus units are allotted at a free of cost. So இங்கே பார்த்தீங்கன்னா in a bonus issue the investor does not pay anything, so that means it is a zero cost. ஸோ ஃபண்ட்ஸ் ஆர் நியூ யூனிட்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிமிலர் டு நீங்கள் ஸ்டாக்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன இதுவோ அதே இது தான். இப்போ 2:1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் 3:1 சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3:1 இப்படி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 யூனிட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு 1 யூனிட் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இது கொடுக்கறதுனால வந்து உங்கள்கிட்ட நம்பர் ஆஃப் அந்த யூனிட் தான் அதிகமாகும் தவிர மற்றபடி டோட்டல் வேல்யூ AUM வந்து உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ தான் சிமிலர் டு த ஷேர் அந்த இது அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி மேக்ஸிமம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கேன் அ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ரிஜிஸ்டர் வித் அ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 1, ஆப்ஷன் பி 2, 3 and 5. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் 5. ஸோ an individual investor இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, an individual investor can register up to 5 bank accounts. ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் வரும், சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிகர் கம்பெனிஸ் லைக் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து 10 வரையும் வச்சுக்கலாம். ஸோ அது ஒன் மோர் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், AMFI has the power with respect to registered ARN holding distributors to option A, impose penalty, option B, issue notice, option C, cancel registration, option D, all the above. ஸோ ஏதாவது டிசிப்ளினரி ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணும்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே, ஸோ AMFI தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், யூஆர் ரைட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். எல்லாமே அவங்க பண்ணுவாங்க AMFI. சப்போஸ் ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே போச்சுன்னா. ஸோ AMFI கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் இன்டர்மீடியட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் an explanation are not received within 3 weeks, the explanation is satisfactory, AMFI will issue a warning letter சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்சிக்வெண்ட் வயலேஷன் இருந்ததுன்னா கேன்சலேஷன் ஆஃப் AMFI ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் த ரேட் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ்? ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி 15%, ஆப்ஷன் டி 20%. ஸோ என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், இட் இஸ் 12.5%, ஆப்ஷன் பி. இது வந்து ரீசெண்டாக வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க.
Okay, next question. In case of MF schemes, dividends can be paid out only out of dash. So option A, premium reserve account. Option B, unit capital. Option C, distributable surplus generated by the scheme. Option D, mark to market profits. So answer guess பண்ணிட்டீங்களா? The right answer is option C, distributable surplus generated by the scheme. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SEBI guidelines stipulate those dividends can be paid out of distributable reserves. ஸோ அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ இங்கேயும் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா dividend declaration is a function of distributable surplus. Okay, next question. The Income Tax Act allows setting of the long-term capital loss against long-term capital gain. State whether true or false. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர்ஸ் மற்றதெல்லாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லாங் டேர்ம் லாஸ் கேபிட்டல் கெயின்ஸ் எப்படி இல்லை லாங் டேர்ம் லாஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இப்போ சேலரிஸ் ஒரு ஹெட்டிங் இருக்குது, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல்ஸ் தனியாக இது இருக்குது. ஸோ இதில் வர கெயினை வந்து அதில் லாஸை வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சேலரி இதில். ஸோ இதுக்கு செப்பரேட் ஹெட்டிங்கில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 11க்கு என்ன ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ வெதர் இட் கேன் பி set off or no. So the answer is A, the true, it can be done. Long term capital gains, long term loss கூட நம்ம adjust பண்ணிக்கலாம். Similarly வந்து short term capital loss வந்து உங்களுக்கு வந்து short term gain கூடயும் adjust பண்ணிக்கலாம், இல்லை long term gain கூடயும் adjust பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இஸ் செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேன் ஒன்லி பி செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் வாட் ஃபார்ம் டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏர்ன் ரெவென்யூ? இப்போ நம்மலாம் வந்து எப்படி ரெவென்யூ ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டிஃப்ரெண்ட் வேஸ், என்னென்ன வேஸில்? So investment advisory fee from mutual fund, that's option A. Commission received from AMFI, Association of Mutual Funds in India. So option C வந்து fee collected from the investors. Option D வந்து commission from mutual fund for distribution of scheme. So 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? So yes, the answer is commission from mutual fund for distribution of scheme, D. ஸோ ரெவன்யூ ஃபார் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா the மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் earn revenue in the form of commission income for the distribution of the mutual fund schemes. Okay, so that is a way we receive commission for our work. So next question, ELSS fund is eligible for tax deduction under section 80C of the Income Tax Act up to an amount of. ஓகே, ஸோ ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 lakh, ஆப்ஷன் பி 1.5 lakhs, ஆப்ஷன் சி 2 lakhs, ஆப்ஷன் டி 2.5 lakhs. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு டிடக்ஷன் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு ஓல்டு ரெஜிமில், ஏன்னா நியூ ரெஜிமில் வந்து இந்த டிடக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது எவ்வளோ ஓல்டு ரெஜிமுக்கு அப்ளிகபிள். So guess பண்ணிட்டீங்களா? Yes, your guess is right. It is option B 1.5 lakhs. So இங்கே பார்த்தீங்கன்னா tax benefit under section 80C of the Income Tax Act போட்டுட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா as the scheme suggests, this is an equity link scheme and hence the scheme invests in the equity share. The benefit is available up to 1 lakh 1.5 lakhs per year per taxpayer in case of individual and HUFs. ஓகேங்களா? பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ELSS வந்து there is a lock-in period of 3 years. So next question, what is the maximum total expense ratio chargeable in case of index fund? ஸோ இண்டெக்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் 50 ஃபண்ட்ஸ் 50 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே அந்த ப்ரொபோர்ஷனேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக அது பார்த்திங்கன்னா
உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிஆர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்டிவ் ஃபண்டில் தான் உங்களுக்கு டிஆர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ 0.5%, ஆப்ஷன் பி வந்து 0.75%, ஆப்ஷன் சி 1%, ஆப்ஷன் டி வந்து 1.2%. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? எஸ், யூ கெஸ்ட் இட். the answer is சி மேக்ஸிமம் 1% தான் சார்ஜ் பண்ண முடியும் இந்த இதுக்கு. ஸோ இதுவே வந்து மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்கீமுக்கு வந்து டிஃப்ரெண்ட், ஐ திங்க் யூ கேன் கோ அப் டு 2.25 வரையும் போகலாம் ஈக்விட்டியில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் அண்ட் லிக்விட் சிம் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். The total expense ratio of the scheme, including weighted average of the total expense ratio, levied for the maximum underlying scheme shall not exceed 1% of the daily net asset value of the scheme அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் 1%. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி பேஸ்டு நம்ம பண்ணுறது வந்து ஆக்டிவ் ஃபண்டில் வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஷல் நாட் எக்ஸீட் 2.2%. ஓகேங்களா? So next, which among the following is not a mode of mutual fund distribution? Option A, National Institute of Securities Market. Option B, mutual fund utilities. Option C, banks. Option D, online channel partners. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எது வழியாக நம்ம சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து எது வந்து ரைட்டான எது வழியாக சேல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஆன்லைன்லலாம் பண்ணலாம், பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு யூட்டிலிட்டிஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸோ அங்கேயும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? எஸ், the correct answer is ஏ, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் சேல் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் இன்ஸ்டியூட். நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறது வந்து NISM தான், அது த்ரூ NISM தான். ஸோ அது வழியாக சேல் பண்ண மாட்டாங்க. So next question, in case of first time investor, transaction charge allowed by SEBI per subscription of rupees 10,000 and above to be paid to distributor of the mutual fund product. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்டர் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாரு இல்லை பிளான் போடுறாருன்னா 10,000 above, அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அமௌண்ட். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 100 rupees, ஆப்ஷன் பி வந்து 150, ஆப்ஷன் சி வந்து 200, ஆப்ஷன் டி வந்து 250. திஸ் இஸ் ஒன் டைம் சார்ஜ் டு என்கரேஜ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்டர் போடுறாரு. ஸோ அதனால் So what is the right answer? Yes, the right answer is option B, 150. ஸோ இங்கே அந்த பாயிண்ட் தெளிவாக போட்டிருக்காங்க. against transaction charges. For the transaction charges for purchase or subscription of the rupees 10,000 and above வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் வந்து 150 rupees வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் போகும். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். இப்போ இவங்க வந்து அமௌண்ட் இப்போ 10,000 போடுறாங்கன்னா 15,000 போடுறாங்க அப்படின்னா, ஸோ அதுலேருந்து 150 கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து அலர்ட் ஆகும். அது வந்து கிளியராக வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்? Option A, return that investor gets after payment taxes. Option B, return that investor gets after adjusting inflation. Option C, return that investor gets after adjusting risk. Option D, return that investor gets after payment of all expenses. So the right answer is guess பண்ணிட்டீங்களா? எஸ், இட் இஸ் பி, ரிட்டர்ன் தட் இன்வெஸ்டர் கெட்ஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் இன்ஃப்ளேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் 2 yearsஆக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து 25% வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ 6% எவ்ரி இயர்னால் 6 + 2 yearsக்கு வந்து 12% வருது. ஸோ 25லேருந்து நீங்கள் வந்து அந்த 12 கழிச்சிடணும். ஸோ மீதி வந்து வர வந்து அந்த 13 தான் வந்து ஆக்சுவல் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் ஆக்சுவல், அதுதான் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். 25 சொல்கிறது வந்து எஸ் நம்பர் சொல்லலாம், பட் ஆக்சுவலாக கிடைக்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் போக மீதி வர்றது தான் வந்து ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க, the returns on the investment without inflation, factoring inflation is known as a normal rate, nominal rate. However, when this number is adjusted for inflation, one gets the real rate of return. ஸோ இந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், PAN permanent account number is not required for a mutual fund investment up to ₹dash per year. ஸோ ஜென்ரலாகவே வந்து பேன் வந்து எல்லாத்துக்கும் கேட்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சில பேர் பேன் இல்லாமல் இந்த ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் இல்லையோ, ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து செபி கொடுத்துருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா வித்தவுட் பேன் கூட நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பர் இயரில் ஒவ்வொரு வருஷமும். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க மேக்ஸிமம். ஸோ ஆப்ஷன் ஏ 10,000, ஆப்ஷன் பி ₹25,000, ஆப்ஷன் சி 50,000, ஆப்ஷன் டி 1 lakh. ஸோ என்ன அமௌண்ட் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், என்ன நீங்கள் நினச்சது கரெக்டு தான். இட் இஸ் ஆப்ஷன் சி ₹50,000 per year. ஸோ இங்கே சொல்லியிருக்க மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர் இன்வெஸ்டிங் அப் டு 50,000 per annual, 50,000 per annum per mutual fund per financial year do not need to provide PAN card அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, next question, tax deducted source TDS would be applicable on capital gains from mutual fund for which of the following investor category? இப்போ டிடிஎஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைனர் இன்வெஸ்டிங் த்ரூ கார்டியன், ஆப்ஷன் பி டொமஸ்டிக் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர்ட் இன் இந்தியா, ரெசிடென்ட் இந்தியன் இன்வெஸ்டர், அண்ட் ஆப்ஷன் டி நான் ரெசிடென்ட் இந்தியன் இன்வெஸ்டர். ஸோ எந்த கேட்டகரியில் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க? ஸோ இதில் வந்து ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட். இட் இஸ்னா என்ஆர்ஐஸ் நான் ரெசிடென்ட் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்து 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க ரிடம்ஷன் பண்ணும்போது. ஸோ அது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ரிடம்ஷன் பை என்ஆர்ஐஸ் there will also be tax deducted source TDS as applicable. அது போட்டிருக்காங்க. So next question, in arbitrage fund minimum investment in equity and equity related instruments shall be %% of total assets. So 60% option B 65%, option C 75%, option D 80%. ஸோ ஆர்பிட்ரேஜ் ஃபண்டுனா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதில் எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து வந்து கெயின்ஸ் பார்க்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கம்பெனி இருக்கும், அது மெர்ஜர் பண்ண சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது ஆர்பிட்ரேஜ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரண்ட் கம்பெனி இல்லை சைல்டு கம்பெனி எந்த வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஒரு 8%, 5% அப்படின்னா ரீசெண்டாக கூட டாட்டா ஸ்டீல்ஸில் அந்த மாதிரி மெர்ஜர் பண்ணும்போது மற்ற கம்பெனிஸ் இதுக்கு பண்ணும்போது அரௌண்ட் 10%, 8% அந்த மாதிரி ஆர்பிட்ரேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஸோ அதுக்கு வாட் இஸ் ஈக்விட்டி ரிலேட்டட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? Yes, you guessed it right. So it is option B 65% minimum invest பண்ணியிருக்கணும் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் an open-ended scheme investing in arbitrage opportunities. The minimum investment in equity and equity related instruments shall be 65% of total assets. Okay. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸோடு நம்ம வந்து ஃபஸ்ட் செட் ஆஃப் மார்க் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து NISM ரிலேட்டட் பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, எக்ஸாம் ரிலேட்டட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நான் எக்ஸாம் அட்டன் பண்ணி நான் அதில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுடைய ஆன்சர்ஸ், கொரீஸ் எல்லாமே நான் வந்து ஆன்சர் பண்ண